ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல நம்மளுக்கு எந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுமே நம்மளுக்கு கிடையாது. அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆகட்டும், இல்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஆகட்டும், எந்த ஒரு வேகன்சி லிஸ்ட்டுமே நம்மளுக்கு இப்போதைக்கு இப்போ வரையுமே நம்மளுக்கு எந்த ஒரு சீட்டுமே வந்து ஃபுல்லா ஆயிருச்சு, எதுவுமே வேக்கன்ட் இல்லை. அப்ப எப்படின்னே ரவுண்ட் 2க்கு நம்மளுக்கு வேகன்சி லிஸ்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல சீட்டினோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா, பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல 3871 சீட்ஸ் இருக்கு. இந்த 3871 சீட்ஸுமே வந்து நம்மளுக்கு ஃபில்அப் ஆயிருச்சு. பட் ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய 91 சீட்டும் ஃபில்அப் ஆயிருச்சு. அப்ப இந்த எல்லா சீட்டுமே ஃபில்அப் ஆயிருச்சு. இப்ப எப்படி நம்மளுக்கு வேகன்சி லிஸ்ட் வரும், அதுதான் இப்ப கணக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், செல்ஃப் ஃபினான்சிங் சீட்னு சொல்லக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்ல இருக்க, அப்ப 92.5% கவர்மெண்ட் கோட்டால வரக்கூடிய பிரைவேட் சீட்ஸ். அதுல மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரைவேட் காலேஜஸ் 22 பிரைவேட் காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1823 சீட்ஸ் இருந்துச்சு. 1823 சீட்ஸ் இருந்துச்சு. 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 268 சீட்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. பட் இதுல இருந்து நம்மளுக்கு 60 சீட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வித்ரா பண்ணிட்டாங்க. ஐ மீன்ஸ் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ வித்ரா பண்ணிட்டாங்க. சோ அதனால இந்த சீட் நம்மளுக்கு வராது, இந்த 60 சீட். அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளவு சீட்ஸ்னே இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 508 சீட்ஸ் இருந்துச்சுப்பா மேனேஜ்மெண்ட் கோட்டால. ஓகேங்களா? 508 சீட்ஸ் இருந்துச்சு. 508 சீட்ஸ் இருந்துச்சு. அதுல கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 20 மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் போயிருச்சு, வித்ரா பண்ணிட்டாங்க. சோ அதனால நம்மளுக்கு இப்ப எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, 488 சீட்ஸ் இருந்துச்சு. 488 தான் ஃபைனல் சீட்ஸ். 488 தான் என்னது, ஃபைனல் சீட்ஸ். ஓகே. இப்ப மைனாரிட்டி கோட்டால பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. அதுல கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 82 சீட்ஸ் இருந்துச்சு. மலையாள மைனாரிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 52 சீட்ஸ் இருந்துச்சு. தெலுங்கு மைனாரிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 334 சீட்ஸ் இருந்துச்சு. டோட்டலா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்த்து. அப்ப இது எல்லா சீட்ஸுமே ஃபில்அப் ஆயிருச்சானா, எல்லா சீட்ஸுமே ஃபில்அப். கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸும் ஃபில்அப் ஆயிருச்சு. பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸுமே ஃபில்அப் ஆயிருச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸும் ஃபில்அப் ஆயிருச்சு. மைனாரிட்டி கோட்டால இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸுமே ஃபில்அப் ஆயிருச்சு. அப்ப எதுலனே வேக்கன்ட் இருக்கு, என்ஆர்ஐ கோட்டால தான் வேக்கன்ட் இருக்கு. பட் மேக்சிமம் அதை சூஸ் பண்றது மக்கள்கள் கஷ்டம். ஓகே. அப்ப இதுல இருந்து எப்படி நம்மளுக்கு வந்து ரவுண்ட் 2க்கு வேகன்சி லிஸ்ட் ஃபார்ம் ஆகும். கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரையும், கவர்மெண்ட் காலேஜஸ் எங்க பாரு, கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரையும் யாரு ரவுண்ட் 1ல எடுத்த, தமிழ்நாட்டுல எடுக்கப்பட்ட மாணவர்கள் இந்த 715ல இருந்து 700 வரையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரு ஆல் இந்தியா கோட்டாக்கு போறாங்களோ அவங்களோட சீட்டு வேக்கன்ட் ஆகும். அவங்களோட சீட்டு வேக்கன்ட் ஆகும். இனி அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஆல் இந்தியா கோட்டால போனதுதான். அது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப 715ல இருந்து 700க்குள்ள 67 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா 67 மாணவர்கள் நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல வேகன்சி இருக்கும். ஓகே. அப்ப அதுக்கு கீழே இருக்கிறவங்க எடுத்தா வேகன்சி இருக்காதான்னு கேட்டீங்கன்னா இருக்கும். பட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்லிருக்கேன். அது மட்டும் இல்லாம யார் யார் ரீ அலாட்மெண்ட் போறாங்களோ அவங்களோட எல்லா வேறு சீட்டுமே, ரீ அலாட்மெண்ட் போறாங்களோ அவங்களோட எல்லா வேறு சீட்டுமே என்னவா காமிக்கும், விர்ச்சுவல் வேகன்சியா காமிக்கும். விர்ச்சுவல் வேகன்சில காமிக்கும். வேகன்சில காமிக்கும். அப்ப விர்ச்சுவல் வேகன்சினா என்னதுன்னு, நார்மலா உங்களுக்கு ஒரு எம்எம்சி கிடைச்சிருக்கு. சாரி, எம்எம்சி வச்சு அதுக்கு மேல காலேஜஸ் இல்ல. ஓகேங்களா? சோ ஓகே, இங்க வரேன். நீலகிரி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீலகிரி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க நீலகிரியில போய் அட்மிஷன் போட்டுட்டீங்க. அட்மிஷன் போட்டுட்டு 2வது ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. ஒன்ஸ் நீங்க 2வது ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாலே உங்களோட நீலகிரியில இருக்கக்கூடிய உங்க சீட்டு வந்து மத்த மாணவர்களுக்கு வேகன்சியா காமிக்கும். அந்த வேகன்சியை தான் நம்ம விர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னு சொல்றோம்.
அப்ப 2வது ரவுண்ட்ல உங்களுக்கு ராமநாதபுரம் போடுறீங்க, இல்ல நாகப்பட்டினம் போறீங்க, இல்ல வந்து கள்ளக்குறிச்சி போடுறீங்க, எனி அதர் காலேஜஸ் நீங்க ஃபில் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃபில் பண்ணிட்டாலே ரவுண்ட் 2ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாலே ரவுண்ட் 1ல நீங்க அட்மிஷனே போட்டிருந்தாலும் உங்களோட காலேஜ் என்னவா காமிக்கும்? விர்ச்சுவல் வேகன்சியா மத்த ஸ்டூடெண்ட்டுக்கு காமிக்கும். பட் உங்களுக்கு காமிக்காது. அப்ப உங்களுக்கு அந்த நீலகிரி காலேஜ் காமிக்காது. பட் மத்த எல்லா மாணவர்களுக்கும் அந்த நீலகிரியில இருக்கக்கூடிய உங்களோட சீட்டு வேகன்சின்னு காமிக்கும். அந்த வேகன்சியை நம்ம விர்ச்சுவல் சொல்லுவோம். அதுபடி நம்மளுக்கு சீட் வந்து வேகன்சி வரும். அதுக்கு தனி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க விர்ச்சுவல் வேகன்சி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங்ல எப்படினே சீட் வரும். செல்ஃப் ஃபினான்சிங்ல செல்ஃப் ஃபினான்சிங்ல வந்து இந்த மாதிரி வந்து ஆல் இந்தியா கோட்டால போறனால நம்மளுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்லலாம் வந்து வேகன்சி விழுகாது. சீட் எடுக்காம இருப்பாங்க. ஃபீஸ் பே பண்ண முடியாம அந்த 4.5 lakhs பே பண்ண முடியாம அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் டோட்டலா சேர்த்து 8 lakhs to 10 lakhs குள்ள பே பண்ண முடியாம இருப்பாங்க தெரியுமா? என்னால பே பண்ண முடியாது சார். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன காலேஜஸ் வருது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் என்னால பே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து சீட் எடுக்கல அப்படிங்கிற மாணவர்கள்னால நம்மளுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்ல நம்மளுக்கு வேகன்சி விழுவும். அது மட்டும் இல்ல இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 420 பிசியை பொறுத்தவரை 620க்கு நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. பிசியை பொறுத்தவரை 620க்கு நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அப்ப 618க்கு ரவுண்ட் 2ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்குது அப்படின்னா அப்ப இந்த இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த 2 மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க போவாங்க? கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போவாங்க. அப்படி போகும்போது இந்த சீட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்ல வேகன்சி காமிக்கும். புரிஞ்சா? ஓகேவா? ஓகே. மேனேஜ்மெண்ட் கோட்டால ஆஸ் யூசுவலா நான் சொல்லணும்னு தேவையில்லை. நீங்களே புரிஞ்சுக்கலாம். 13 லட்சம் பே பண்ண முடியாது. நிறைய பேர் வேகன்சி விழுகும் ரவுண்ட் 2ல. மேனேஜ்மெண்ட் கோட்டா நிறைய வேகன்சிஸ் விழுகும். மார்க்கும் நல்லா இறங்கி வரும். ஸோ டோன்ட் வரி. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரி பண்ணணும்னு தேவையில்லை. தைரியமா இருக்கலாம். ஏன்னா சீட்டு கண்டிப்பா இறங்கி வரும். அதுவும் இல்லாம மார்க்கும் இறங்கி வரும். நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணவே மாட்டாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 13 லட்சம் இப்ப ஒரு மாணவருக்கு 585 எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் 585 எடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 1ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சிருக்கு. ஆனா அவர் மார்க்குக்கு செல்ஃப் ஃபினான்சிங்ல சீட்டு கிடைக்கும். பட் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, தங்கமே மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணாம்ப்பா, அந்த ஃபீஸை மிச்சம் பண்ணோம்னா பிஜிக்கு உதவும், நீ செல்ஃப் ஃபினான்சிங் சீட் எடுத்துக்கோ ரவுண்ட் 2ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைச்ச ஒரு மாணவர் என்ன பண்ணுவாரு? அந்த சீட்டை ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிட்டு ரவுண்ட் 2ல டைரக்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு போட்டி போடுவார். அப்ப இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் என்னவாகும்? ஃப்ரீ ஆகிரும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இதாகும். மேனேஜ்மெண்ட் அண்ட் மைனாரிட்டி கோட்டாவை பொறுத்தவரை நீங்க ஒரி பண்ணணும்னு தேவையில்லை. சீட்டு நல்லாவே நிறையவே இருக்கும். ரவுண்ட் 2ல நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டை பொறுத்தவரை மினிமமா தான் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல விட்டா போதும், நம்மளுக்கு சீட்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சோ இப்ப கிடைச்சிருச்சு, நாங்க ரிப்பீட்லாம் போல சார், இதுக்கு மேல நாங்க பிள்ளைல வந்து நாங்க கஷ்டப்பட வைக்கல, செல்ஃப் ஃபினான்சிங் சீட் எடுத்தாலும் பரவாயில்ல, காசு போனாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளைல நாங்க வந்து கஷ்டப்பட விரும்பல அப்படிங்கறதுனால நிறைய பேர் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச என்னோட குரூப்லயே நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சோ செல்ஃப் ஃபினான்சிங்ல அவ்வளவா வேகன்சி வர வாய்ப்புகள் கம்மி. மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் மைனாரிட்டி கோட்டால வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் அந்த வேகன்சி லிஸ்ட் வந்து விர்ச்சுவல் வேகன்சி அண்ட் ஓப்பன் வேகன்சின்னு ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னா, செப்பரேட் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல விர்ச்சுவல் வேகன்சியும் ஓப்பன் வேகன்சியும் ரெண்டையும் சேர்த்து விட்டாங்க அப்படின்னா மாணவர்களிடையே குழப்பம் ஏற்படும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரவுண்ட் 2க்கு எப்படி வேகன்சிஸ் வருது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ரவுண்ட் 2 வேகன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ரெசிக்னேஷன் டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. மேபி செப்டம்பர் 8 ஆர் 9க்குள்ள நம்மளுக்கு வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆர் செப்டம்பர் 9 ஆர் 10க்குள்ள நம்மளுக்கு வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். எந்த ஒரு சீட்டுமே ரவுண்ட் 2க்கு வேகன்சி கிடையாது. எதனால? இப்ப இந்த டுடே வரையும், ஓகேங்களா, டுடே வரையும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேகன்சிஸும் கிடையாது. ஓகேங்களா? சோ மேபி யாராச்சும் ஆல் இந்தியா கோட்டால போறாங்க, இல்ல வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மார்க் இறங்கி வருது அப்படின்னா அந்த பிட்வீன் மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சீட் வேகன்சிஸ் காமிக்கும். எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஏது நடக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.